Hello everyone. நாம பார்க்கிறது 10th மேக்ஸ்ல 3rd chapter algebraல example 3.61 பாருங்க. Two examinations were conducted for 3 groups of students, namely group 1, group 2, group 3, and the data on average of marks for the subject Tamil, English, Science and Mathematics are given below in the form of matrices A and B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 3 groups of students இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, 2 examination வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று ஏ, இன்னொன்று வந்து பி. சரிங்களா? ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 சப்ஜெக்ட் வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா? இங்கே என்ன நமக்கு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் எவ்வளோ வந்து ஆவரேஜாக மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத நமக்கு 2 மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, find the total marks of both examinations for all the 3 groups அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே 3 groups இருக்குது பார்த்தீங்களா, இவங்க வந்து 2 எக்ஸாமினேஷன்லையும் சேர்த்து ஆவரேஜாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பாங்க அப்படின்றத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே தனித்தனியாக கொடுத்துட்டாங்க, ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்குமான மார்க் வந்து தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன சொல்கிறாங்க, 2 எக்ஸாமினேஷனையும் சேர்த்து ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் எவ்வளோ வந்து ஆவரேஜாக மார்க் எடுத்திருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், இந்த 2 மேட்ரிசஸையும் நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இப்போ இங்கே கொடுத்துருக்கிற டீட்டெயிலை வந்து வேல்யூஸை மட்டும் எடுத்து நம்ம ஒரு மேட்ரிக்ஸாக வந்து எழுத போகிறோம். சரியா? இப்போ ஏ மேட்ரிக்ஸ் பாருங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு, ஸோ அந்த ரெக்டாங்குலர் அரேக்குள்ளே வேல்யூஸை மட்டும் கொண்டு வந்து எழுதுங்க. 22, 15, 14, 23, 50, 62, 21, 30, 53, 80, 32, 40. சரிங்களா? இது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பி இஸ் ஈக்குவல் டு 20, 38, 15, 40, 18, 12, 17, 80, 81, 47, 52, 18. சரிங்களா? இது ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இது குரூப் 1, இது குரூப் 2, இது குரூப் 3. இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு ஒவ்வொரு காலமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான வேல்யூ. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 2 எக்ஸாமினேஷனையும் சேர்த்து அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருப்பாங்க அப்படின்றத கேட்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ இது 2த்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடணும். சரிங்களா? ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு, ஏ மேட்ரிக்ஸ் என்ன, 22, 15, 14, 23, 50, 62, 21, 30, 53, 80, 32, 40. இது ஒரு மேட்ரிக்ஸ். ப்ளஸ் பி மேட்ரிக்ஸ் என்ன, 20, 38, 15, 40, 18, 12, 17, 80, 81, 47, 52, 80. ஓகேவா? இப்போ இது 2 ஆட் பண்ண போகிறோம். எப்படி ஆட் பண்ணுவோம், இதில் இருக்க எலமெண்ட்ஸை கொண்டு போய் அதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட நம்ம ஆட் பண்ணணும். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்குது, அது இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் எலமெண்ட் ஆட் பண்ணணும். அப்புறம் தேர்ட் எலமெண்ட், ஃபோர்த் எலமெண்ட். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது, 22 + 20 என்னது, 42. 15 + 32, 53. 14 + 15, 29. 23 + 40, 63. 50 + 18, 68. 62 + 7, 12, 70, 74. 21 + 17, 38. 30 + 80, 110 வரும். 53 + 81, 1 3 4, இது வந்து 13, 134. 80 + 47, 7, 8 + 4, 12, 127. 32 + 52, 84. 40 + 18, 58. ஸோ இது ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான், இது குரூப் 1, இது குரூப் 2, இது குரூப் 3. இது வந்து தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸு, மேத்தமேட்டிக்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ 2 எக்ஸாமினேஷனையும் கம்பைன் பண்ணி ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஆவரேஜாக எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.